Hi, welcome you to Learn English. எதுனாலும் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். இந்த எதுனாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கேஷுவலாக தமிழில் பேசுகிற வாக்கியங்கள். தமிழில் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வாக்கியங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோ, ரிமெம்பர் ஃபார் எவர். இந்த மாதிரி வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இந்த வாக்கியங்களை பாருங்கள். அவரை கண்டுக்காத, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, இதை முடிக்காமல் உன்னை விட மாட்டேன், பார்த்து பேசு. ஸோ இந்த மாதிரி பேசுவோம் தமிழில். ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அவரை கண்டுக்காத, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது கிளிக் ஆகும். தெரியலனா ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இக்னோர் அப்படின்னா கண்டுக்காமல் இருக்கிறது, கவனிக்காமல் இருக்கிறது, அசட்டையாக இருக்கிறது. ஸோ இக்னோர் ஹிம், அவரை கண்டுக்காத. இக்னோர் தட் ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை கண்டுக்காத. ஸோ இந்த மாதிரி நம்ம இக்னோர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணலாம். அடுத்த வார்த்தை, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற. இங்கே கேட்குறது கேள்விக்கு உண்டான வார்த்தை. நீ கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற. நீ அதை கேட்கணும்னு நினைக்கிற, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஒய் டோன்ட் யூ ஆஸ்க். நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற. ஒய் டோன்ட் யூ ஆஸ்க். அவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒய் டசன்ட் ஹி ஆஸ்க். இதை முடிக்காமல் இந்த ரெண்டு வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது யோசிங்க. வித்தவுட் கம்ப்ளீட்டிங் திஸ், இதை முடிக்காமல். இப்போ இதோட சில வார்த்தைகள் சேர்ப்போம். இதை முடிக்காமல் நான் உன்னை போக விட மாட்டேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Without completing this, I won't let you go. won't அப்படிங்கிறது இங்கே will plus not. will not தான் won't அப்படின்னு சொல்லுவோம். let you go, போக விடுறது. I won't let you go அப்படின்னா உன்னை நான் போக விட மாட்டேன். கோவத்தில் சொல்லுவோம் சில பேரை, பார்த்து பேசு, நீ பாட்டு பேசிகிட்டே இருக்க, பார்த்து பேசு, யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ்க்கு முந்தின வீடியோவில் தலையை இடிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது மைண்ட் யுவர் ஹெட். மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னா தலை இடிச்சிரும், தலை இடிக்காமல் பார்த்துக்கோ. அதே மாதிரி தான் மைண்ட் யுவர் டங்க். டங்க்னா நாக்கு. அப்போ கவனமாக பேசு, எதையாவது பேசாத அப்படின்னு அர்த்தம். மைண்ட் யுவர் டங்க். மைண்ட் யுவர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் யுவர் டங்கை தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா பார்த்து பேசுன்னு அர்த்தம். வர்றதுக்குள்ளே போயிரு, எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? லீவ். லீவ்னா இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு அர்த்தம். லீவ் பிஃபோர் ஹீ கம்ஸ். அவங்க வர்றதுக்குள்ளே போயிரு, பிஃபோர் தே கம். இந்த லீவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் மூவ் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து கிளம்பு. மூவ் ஃப்ரம் ஹியர் பிஃபோர் ஹீ கம்ஸ். எல்லாமே வெற்றி தான், எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸ் தான். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எவ்ரிதிங் இஸ் சக்ஸஸ். எல்லாமே வெற்றி தான். எவ்ரிதிங் இஸ் சக்ஸஸ். செம்மையாக இருந்துச்சு, செம்மையான அனுபவம். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அனுபவத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸலண்ட், ஆசம், எக்ஸ்ட்ராடினரி, எல்லாமே ரொம்ப நல்ல அனுபவம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத குறிக்குது. உன்னோட சம்மதம் தேவை, அதாவது நீ அக்செப்ட் பண்ணணும். உன்னோட சம்மதம் தேவை. சம்மதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன யோசிங்க. நீட் யுவர் கன்சர்ன். CONSENT. இதுனா சம்மதம் அப்படின்னு அர்த்தம். நீட் யுவர் கன்சர்ன், வாண்ட் யுவர் கன்சர்ன். என்னை சாப்பிட விடு, தொந்தரவு பண்ணாத, என்னை சாப்பிட விடு. எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். இந்த சேனலில் கூட நான் 2 வீடியோஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். லெட் அப்படிங்கிற வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணி. லெட் மீ ஈட் அப்படின்னா என்னை சாப்பிட விடு. லெட் மீ கோ, என்னை போக விடு.
லெட் மீ ஷேர். என்னை ஷேர் பண்ண விடு. இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், இல்லை இதில் என்ன டிஃபெக்ட் இருக்குங்கிறத சொல்லுங்கள். கமெண்ட் திஸ் வீடியோ. கமாண்ட் அப்படிங்கிறது வேறு, அது உத்தரவு, ஆர்டர் பண்ணுறது கமாண்ட். இது கமெண்ட். ரொம்ப கேஷுவலாக தமிழில் பேசுகிற வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னும் நிறைய வாக்கியங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.